நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல, பேக் பேக் தோளில கனவு மனசுல, கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட், ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது, இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும். அது சுவை மட்டும் இல்லை, பண்ண போகிறோம். அது தேவையான பொருள், ஒரு ரத்தம் நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறோம், பூண்டு பல் ஒரு 20 பல், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா 6 பச்சை மிளகா, கடுகு தேவையான கடுகு, அவ்வளோதான். எண்ணெய் பண்ணுறோம், இந்த பக்கம் பண்ணிடுறோம். அதுக்கு தேவை அடுப்பு பற்றி வச்சுக்கணும், கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா காயட்டும். கூடாது, 2 கரண்டி எண்ணெய். எண்ணெய் காயணும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு போட்டுருக்கோம். போட்டு நல்லா வதக்கணும். இதில் பூண்டு பல் ஒரு 20 பல் பொடியானது, போட்டோம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். அதில் பச்சை மிளகாய் சேர்க்கணும், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ ரத்தத்தை போடணும். கொஞ்சம் மஞ்சள், ஒரு அரை மிளகாத்தூள்,
கொஞ்சம் கைப்பிடி தண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பெல்லாம் ரத்தத்தில் ஊறணும். பச்சை வாசனை போகணும். மிளகாத்தூள் மஞ்சள்தூள் பூண்டு அதெல்லாம் இப்போ ரத்தம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் இது கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் தின்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சுக்கலாக வறுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு மிளகாத்தூள். ஏன்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், மிளகு தூள் போட்டுக்கிறோம். இப்போ கொத்தமல்லி மேலே தூவி கலர்றதுக்கு இறக்கணும். அவ்வளோ ஜூஸியாக தான் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.